உலக பார்வை தொடர்கிறது. கேள்வி ஒன்று தொற்றிருக்கிறது. அமெரிக்கா ஏன் இவ்வளவு வேகமாக எதிர்க்க வேண்டும் என்பதை தாக்குகிறார்கள். உண்மையிலே கருத்து சுதந்திரம் பேசினால் கூட மனித உரிமை, மக்கள் உரிமை என்று பார்க்கின்ற போது, மக்களுக்கு தேவையானதை பார்க்கின்ற போது அமெரிக்கா தெளிவாக பார்க்கிறது. மக்கள் நலனிலே இவர்கள் அக்கறை இருக்கிறதா இல்லையா என்ற ரீதியிலே பார்க்கிறது. இந்தியாவில் கூட இப்படிப்பட்ட தண்டனைகள் இல்லை. இந்தியாவிலே வாழக்கூடிய, இந்த குஜராத்திலே வாழக்கூடிய, குஜராத்திலே மீண்டும் மீண்டும் முதல்வராக தான் வருவேன் என்று அப்பட்டமாக மாறுதட்ட முடிகிறது. ஆனால் அந்த நாட்டிலே உள்ளவன் சிந்திக்கிறான், இவன் பிரதம நாற்காலிக்கு வந்துட்டான், அதை விட மோசமான விளைவு வேற எதுவுமே இல்லடா. ஏன்னா இப்ப முதல்வராக இருக்கிறதே எல்லா சாட்சியத்தையும் அனுப்பிச்சுட்டான், எந்த சாட்சியுமே இல்லாம ஆக்கிட்டான். இப்ப மறுபடியும் பிரதமரா வந்தா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நீதியும் செத்து போயிடும். நீ அங்கீகரித்தால், அமெரிக்கா அங்கீகரித்தால், அமெரிக்கா விசா கொடுத்தால், அவன் அமெரிக்காவுக்கு வந்துவிட்டான் என்றால் நியாயமானங்களாக அவன் தன்னை காட்டிக் கொள்வான். அதற்கு நீங்கள் வழிவிட்டுவிடக் கூடாது என்று 25 எம்பிகள் எல்லாம் முக்கியமான எம்பிகள், இந்த ஜான், இந்த கன்வர், இந்த ட்ரெண்ட், இந்த பிராங்க்லிஸ், இந்த ஜேம்ஸ் கேமரன், இந்த மைக்கேல் ஹோண்டா, இந்த பில் டோர்ஸ், எல்லாமே முக்கியமான ஆட்கள். இவர்கள் அத்தனை பேரும் குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு எதிர்ப்பு வந்திருக்கிறது என்றால் பாருங்க, எப்படிப்பட்ட நாடுல ஒரு அநியாயத்தையே கொள்கையாக கொண்ட நாடு, பிற நாடுகளையே அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டில் கூட ஒரு நாட்டில் அநியாயம் நடக்கிறது, அந்த நாட்டுக்கு அநியாயத்தை செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு அங்கீகாரம் கொடுத்துவிடக் கூடாது என்று நினைக்கிறான். ஆனா நம்ம நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், மதசார்பின்மை இருக்கிறது என்று சொல்கிறார்கள், மனிதநேயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பார்த்தீர்களா இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆன்மீகம் தன்மை பெற்ற நாடு இது. இந்த நாட்டில் எப்பதான் அப்படிலாம் பேசுறாங்க. இன்றைக்கு வரையிலும் 2002 நடந்த கலவரம், அந்த கலவரத்தை காரணமானவர் நரேந்திர மோடி என்பது ஊரறிந்த உண்மை. உச்ச நீதிமன்றம் மீண்டும் இப்போது கூட தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. சிபிஐ விதிவிலக்கு அளிக்கக்கூடாது, அத்வானிக்கு பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானிக்கு விதிவிலக்கு கொடுக்கக்கூடாது, சிபிஐ தவறு விட்டது, சிபிஐ தவறான இதை முன்வைத்திருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படியும் தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடியை பற்றி தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் தண்டனை இல்லை. ஆனால் கசாப்புக்கு தண்டனை இருக்கிறது. கண்டிப்பா கசாப்புக்கு தண்டனை கொடுங்க, வேணாம் சொல்லல. நீதிமன்றம் அவர்கள் அநியாயம் செய்தால் அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது நீதிமன்றத்தில் நிப்பாட்டுங்க, நீங்க தண்டனை கொடுங்க, தூக்க போடுங்க. இன்னும் சொல்லுகிறோம், எல்லோரையும் பார்க்க வச்சு மும்பையில கேட் ஆஃப் இந்தியா பக்கத்தில் தூக்க போடு, இன்னும் நாங்க வரவேற்கிறோம். ஆனா அந்த கசாப்பு கூலி, உன்னுடைய பார்வை நீயே சொல்கின்ற தீர்ப்பு பிரகாரம் அவன் கூலி, அந்த கூலியை கொள்வதா அல்லது எய்தவனை கொள்வதா, யாரை கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது. ஆனாலும் கூட கசாபு நிகழ்த்தினது 2008 ரொம்ப ஷார்ட் டைப்ல 2008 2002 பண்ணவனுக்கு என்ன தானே பாபரி மசூதி 1992 டிசம்பர் 6 செஞ்சான அவனுக்கு என்ன தண்டனை? அதை தொடர்ந்து ஏற்பட்ட 1993 கலவரத்தில் கொல்லப்பட்டார்களே மும்பையில, அவர்களுக்கு என்ன தண்டனை? சூரத்தில் மீரட்டிலும் என் மக்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை? அவர்கள் எத்தனை பாகல்பூர்ல கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்கு எத்தனை பேருக்கு தூக்குல போட போறேன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட அமெரிக்கா இன்றும் சில மடங்கு மேலே போகிறது என்றால் அங்கே மனித நேயம் படைத்து இப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால்தான் சில இடங்களிலே மனித நேயம். கிறிஸ்துமஸ் கூட ஒரு வான்கோழியை அரசு பலியிடுவாங்க. அது கூட நம்ம புஷ் இருக்கிறாருல, கருப்பு புஷ், அதை விடுதலை செஞ்சுட்டாராம் அப்படிங்கிற ஒரு செய்திதான் ஒரு பக்கம் வான்கோழி வச்சிருந்தாரா. ஆமா, ஒரு வான்கோழியை விடுதலை செஞ்சுட்டாரா, ஒரு மாதிரி பிரியாணி பண்ணிட்டாராம். ஏதாவது ஒரு பக்கம் கூட லிபியா நாட்டிலே பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 19 ஆண்டு காலமாக அந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சி தலைவராக இருந்த மன்சூர் அல் கியாவை காணாம போயிருந்தார். காணாம போயிட்டாருன்னா அவர் இறந்திருக்கலாம், இல்லது கடாபியுடைய ஆட்சிக்கு பயந்து கடாபி கொன்று வருவாவை என்று பயந்து தலைமறைவாக இருக்கலாம் என்ற செய்தி வந்தாலும், ஆனா இப்ப செய்தி நேர்மாறா வருது. அவர் உடலை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த லிபியாவுக்கு ஆதரவான ராணுவமோ அல்லது தொண்டர்களோ அவர்களை கடத்திட்டு போய் அவரை அறுத்து கொலையிட்டு கத்தியால குத்தி கொலை செய்திருக்கின்றது. இப்ப அவர் பாடியை எடுத்து பரிசோதனை செய்யறப்ப அவர் பாடியில தெளிவா இது கொலை செய்யப்பட்டதுங்கிற விஷயம் வந்திருக்கிறது. மிகப்பெரிய கொந்தளிப்பை அங்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது என்ன நினைச்சுக்கிறேன், நீங்க புறச்சதுக்கு அப்புறம் தோண்டி எடுக்கப்பட்டது வரலாறு அதப்பற்றியே அல்ல. ஏற்கனவே பிரத பரிசோதனை நிலையத்துல எப்பவுமே இருக்கையா ஐஸ் பாக்ஸ்ல அப்படியே தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க.
அந்த மீண்டும் இவர்கள் புரட்சியாளர்கள் கைப்பற்றிய பின்பு அந்த இடங்களை சோதனை மாறிய பின்பு அந்த அதற்கான விசாரணைகளை வைக்கின்ற போது என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல தான் குத்தி கொலை பண்ணி அவர் இங்க தான் பாக்ஸ்ல வச்சிருக்கோம்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டு அவருக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி ஒரு பக்கம் வந்தால், ரங்கீலா முஸ்லிம் ரோஹிங்கியா முஸ்லிம் மியான்மரை பொறுத்த மாத்திரத்துல மீண்டும் 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 கொல்லப்படுவதும், அங்கே பிரச்சனை நடப்பதும், அங்கே அநியாயத்துக்கு அந்த மாநிலத்தை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவதும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப மியான்மர் அரசு என்ன செய்யுதுன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தும். என்ன கணக்கெடுப்பு நடத்துறாங்க என்றால், தெளிவான கணக்கெடுப்பு. எத்தனை பேர் இருக்கலாம், எத்தனை பேர் செத்துட்டான், எத்தனை பேர் இருந்திருந்தா, எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி வந்த இந்த கணக்கெடுப்பு யாருக்கும் அறிவிக்கப்படாமல் எடுக்கப்படுகிறது. சாதாரண குக்கிராமங்கள்ல கூட அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. இது முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியில அந்த கணக்கெடுப்பு முஸ்லீம்கள் இவங்க எல்லாம் பூர்வீக பர்மாவுடைய பூர்வீக குடிகள் இல்ல, இவங்க எல்லாம் பங்களாதேஷ் வந்தவங்க நிரூபிப்பதற்காக எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பா தான் இதை பார்க்கிறாங்க. எப்படி பார்க்கிறாங்கன்னா, சம்பளமே இல்லாம ஏறி போக முடியாது, ஓட்ட குறிச்சிலாம் ஏறி போறானா, போக முடியாத இடத்துக்குலாம் போய் நீங்க எப்ப வந்தீங்க, உங்க அத்தா யாரு, உங்க மாமா யாரு, உங்களுடைய தாப்பனார் யாரு, உங்க பாட்டனார் யாரு, கூட்டனார் யாருங்கிற இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தெளிவாக ஐநாவும் பன்னாடுகளும் தெளிவாக சொல்லுகின்றது, அந்த பர்மாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அந்த தேசத்தின் அந்த நாட்டுடைய பூர்வீக குடிகள், அவர் பங்களாதேசத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல என்ற ஆவண சாட்சியவே ஐநா கொடுத்த பின்பும் இந்த கணக்கெடுப்பு எடுப்பது மீண்டும் ஒரு இனப்படுகொலைக்கு பர்மா தயாராகி கொண்டிருக்கின்றதோ, மியான்மர் தயாராகி கொண்டிருக்கிறதோ என்பதுதான் காட்டுகின்றது. இதுல கண்டிப்பாக மியான்மரினுடைய மனித உரிமைகளுடைய அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது பெரிய மிகப்பெரிய அநியாயம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த பங்களாதேஷ்ங்கிறாங்க, அந்த பங்களாதேஷ் 1954 உருவானது, சாரி 1961 உருவானது என்றுதான் சொல்லுவேன். எனக்கு இந்தியா சொல்லலாம், நீங்க கிழக்கு பங்களாதேசமாக இருந்தது. கிழக்கு பங்களாதேசத்தை பிரதமராக இந்திரா காந்தி வந்த பின்புதான் அது 1970 முஜிபுர் ரஹ்மானை கொண்டு அதை பங்களாதேசம் என்று பிரித்து, அந்த பிரிக்கப்பட்ட பங்களாதேசனுடைய தலைவராக முஜிபுர் ரஹ்மானை கொண்டு உட்கார வைத்தது இந்திரா காந்தி. இந்திரா காந்தி போர் கொடுத்து பாகிஸ்தானை விரட்டி அடித்தார். பாகிஸ்தானுக்கு சொந்தம் இல்லாத ஒரு தனிநாடா மாத்தினாரு. அப்பதான் 1972 பின்னாடிதான் நீங்க கணக்கே எடுக்கணும்னா, நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அங்க இருக்கிறானே அதற்கான ஆதாரத்தை வைத்திருக்கிறான். அவனை போய் மறுபடியும் பங்களாதேஷ்காரன் இங்கே கூட அசாம்ல கூட அப்படித்தான் சொல்றாங்க. எதை பார்த்தாலும் பங்களாதேஷ்காரங்கன்னா, பங்களாதேஷ்காரன் எப்ப உருவானா, எங்கே இருந்து வந்தான், அது அவனும் இந்தியனடா. நம்ம இந்த ரொம்ப சொல்லுவாங்க, அதோட சொல்ல போனா பங்களாதேஷ் இந்தியாவோட செல்ல பிள்ளைதான். பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு என்னைக்குமே ஒரு பிரச்சனை வந்தது, வந்ததும் கிடையாது, மூன்றதும் கிடையாது. பங்களாதேஷ் ஒண்ணுமே செய்ய முடியாது. பங்களாதேஷ் அப்படி உள்ள தீங்கு மாதிரி இருக்கு. இந்தியாவுடைய பிராந்தியங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் கடவுள், ஒரு பக்கம் கடவுள், ஒரு பக்கம் இந்தியா. எதுவுமே மாற முடியாது. அனைத்து பிரதேசங்களும் அனைத்து மாநிலங்களும் பங்களாதேஷ் சுத்தி தான் இருக்கு. இந்தியாவுடைய பிரச்சனைக்கான மேகாலயா, நாகாலாந்து, பூட்டான் போன்ற எல்லா மாநிலங்களுமே சுத்தி இருக்கிறப்ப எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்னா, ஏதோ பங்களாதேஷ் ஒரு நாடு உருவான பின்னாடி அந்த நாட்டில இருந்து வந்துக்கிறாங்கிற செய்தி சொன்னாலும் மீண்டும் ஒரு அயோக்கியத்தனத்தை அமெரிக்கா செய்திருக்கின்றது. எந்த நாட்டு ஈரான் எது செய்யக்கூடாது எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோ, உலகத்துல எல்லாம் அவன் அணு ஆயுதம் வச்சுக்கிறான், அவன் அணு யூஸ் பண்ண போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோ, ஆனா மறைமுகமா அமைதியாக அமெரிக்கா என்ன செஞ்சிருக்குன்னா, பூமி கடல்ல பொல்லாக்கு அப்படிங்கிற ஒரு அணு ஆயுதத்தை அணுகுண்டு சோதனை செய்து பார்த்திருக்கின்றது. சோதனை செய்து பார்த்து அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிற சோதனை செய்திருப்பது அமெரிக்கா இந்த விஷயத்தில் அணு விஷயத்தில் இரட்டை வளர்ப்படுகின்றது. உலக நாடுகள்லாம் இந்த அணு சோதனைக்கு பின்பு அதிர்ச்சி தான் அடைஞ்சிருக்க தவிர எந்த விதமான எதிர்ப்புகளையும் எந்த விதமான எதிரான ஒரு தீர்மானத்தையோ ஒரு வேண்டுகோளையோ ஒரு எச்சரிக்கையோ கூட செய்யாதது அணு விஷயத்தில் அமெரிக்காவுக்கு பின்னாடி அனைத்து நாடுகளும் இருக்கின்றதோ என்றுதான் தோன்றுகின்றது. 27வது சோதனை, இது 1வது 2வது சோதனை இல்ல, 27வது சோதனை. இந்த 27வது சோதனைல அணு ஆயுதங்கள் பாதுகாப்பு ஆற்றல் பராமரிப்பு பற்றிய தகவல் இது இந்த சோதனையின் மூலியமாக அவர்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். அப்ப மிக தெளிவாக நான் செஞ்சா தப்பே கிடையாது அது சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாமியார் உடைச்சா மண் கொடம், மருமகம் உடைச்சா பொன் கொடம். ஆமா, அந்த மாதிரி ஈரான் செஞ்சா அது பொன் கொடம், ஆனா அமெரிக்கா செஞ்சா அது மண் கொடம்.
அதை மக்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாடு எதையும் எதிர்ப்பு தெரிவிக்காது, எந்த ஐரோப்பிய யூனியனும் எதிர்ப்பு தெரிவிக்காது. உலக நாடுகள் எல்லாரும் ஆய்வுத்தி மௌலிகளாக இருப்பார்களாம். எல்லாரும் நீங்க கேட்டுக்கணுமா, இது உள்ள வெடிக்க வைக்கிறது இல்லையா, உள்ள போய் அணுவை பிளக்க வைக்கிறவா, எல்லாம் ஒண்ணுதான்டா. அணுவை ஓடி மடிச்சு சத்தம் வந்தா என்ன, சத்தம் வராமல் உள்ளே அமுக்குனா என்ன. இந்த பொக்ரான்ல கூட எங்க நாட்டு பிரதமரா இருந்தாரு, காலகுதினா இருந்தவர் விஞ்ஞானியா இருந்தாரு. அவர் காலத்துக்குள்ள பொக்ரான் அப்படின்னு சொல்லி நாங்க பொப்புன்னு அடிச்சோம், ஒரு அடி அடிச்சோம், உள்ளுக்குள்ள போய் தான் அடிச்சோம். அதுக்கப்புறம் தான் இங்கேயே சுனாமி வந்துச்சு. நீ அடிக்க அடிக்க எதையாவது போய் மனிதர்கள் இயற்கையோடு மோத தண்டா, இயற்கை ஒரு மோதுனா உன்னால தாங்க முடிய மாட்டேங்குது. உன்னால திருப்பி அடிச்சுச்சு இயற்கை, ஒண்ணுதாம போயிடுற, ஒண்ணுமே கேட்க முடியாதான், இறைவன்ங்கிறத மறந்து போயிடுறேன். ஆனா இறைவனுடைய அந்த இதை தூண்டுகின்ற விதத்தில் தான் இவங்க நடத்துவாங்கன்னா அமெரிக்கா மறுபடியும் சும்மாவே இருக்க மாட்டான். ஆள் இல்லாத விமானம் எப்படின்னா, ஆள் இல்லாத விமானத்தை சோதனை இடுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தாலும், ஈரான்ல ஆள் இல்லாத விமானம் ஒன்று வருது, ஈரான் பகுதியில் வந்தோம், அந்த விமானத்தை ஈரான் சுற்றி வீழ்த்திடுது. வீழ்த்துறோம்னா அது என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம இருக்கிறப்ப அமெரிக்கா தானாக முன் சொல்லுது, நாங்க பல நாடுகள்ல ஆள் இல்லா விமானம் அனுப்பிச்சிருக்கிறோம், பர்டிகுலர் அரபு நாடுகள் சுற்றி ஐரோப்பிய நாடுகளுடைய ஆள் இல்லா விமானமும் அமெரிக்காவுடைய ஆள் இல்லா விமானமும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி அனுப்பப்பட்ட அனைத்து ஆள் இல்லா விமானங்களும் பத்திரமா இருக்குன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறத பார்த்தா உனக்கு என்ற வேலை திருப்பி நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வெளியுறவு அடுத்த நாட்டுடைய வெளியுறவு பிரச்சனையில நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்றப்ப, அடுத்த நாட்டுல நாட்டுல ஆள் இல்லாத விமானத்தை பக்கத்து நாடோ ரஷ்யாவோ சீனாவோ ஏதாவது ஒரு நாடு அனுப்பினா நீ ஏற்றுக்குறியா, நீ தாங்கிக்கிறியா? அதை நோக்கி வர்றப்பே பிரச்சனை பயங்கரமா வருமே. அப்ப ஈரான் நிலையில் மிச்ச அரபு நாடுகள் ஆள் இல்லாத விமானம் அளிப்பது, நீ அந்த நாட்டை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாய், அந்த நாடு முழுக்க உங்களுடைய மானிட்டர்ல இருக்கணுங்கிறதைத்தான் இது காட்டுகின்றது. இல்ல கண்டிப்பா அது ஒரு பக்கம் காட்டினா, மறுபடியும் ஆசிரியர் அரபாத்தினுடைய உடல் முதலில் நம்ம போன வாரமே சொன்னோம், தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. புலோனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான புலோனியம் என்று சொல்லக்கூடிய, புலோனியம் தானே, புலோனியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான விஷம், கொடிய விஷம், அதை வைத்துத்தான் அவர் மென்மெதுவாக கொல்லப்பட்டிருக்கிறார். இதை சொல்லியிருப்பது சுவிட்சர்லாந்து தான் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்குது. அதை இன்றைக்கு நம்ம சொன்னோம், ரஷ்யா அதனுடைய ஆய்வு நிலைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 60 வகையான ஆய்வுகளுக்கு அது உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதுல 3 மருத்துவ குழுக்கள் இந்த பரிசோதனை செய்து வருகிறார்கள். முடிவுகள் வெளியாக இன்னும் சில மாதங்களாக நம்ம தொடர்ந்து சொல்றோம், யாசிர் அரபாத் கொல்லப்பட்டார், மொசாத்தினால் திட்டமிட்டு கொல்லப்பட்டார் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா யாரை கொண்டாலும் அவங்களை கொல்றவங்களை கூட கொல்லக்கூடிய அளவுல எந்த சக்தியும் கிடையாது. யாரையாவது தூக்கில போடுறாங்க. ஆனா இவங்க யாரா தூக்கில போடுறது, சர்வதேச நீதிமன்றத்தில் யாரா கொண்டு நிறுத்துறது, சதாம் ஹுசைனை கொண்டு சர்வதேச மன்றம் நீதிமன்றத்தில் நிறுத்தணும்னு சொல்லி ஒருத்தனை தூக்கில போட்டீங்க, ஒருத்தனை கடல்ல போட்டீங்க. ஏதாவது நீதி இருந்துச்சா, நியாயம் இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தன் தூக்கில போனா, ஒருத்தன் கடல்ல போனா. ஆனா இவனுங்களை யார் கடல்ல போடுவது, யார் கொண்டு நிப்பாட்டுவது என்ற கேள்வி இருக்கிறது. இருந்து அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா போர்போஸ் ஒரு இதழ் நடத்தக்கூடிய டிசம்பர் 6க்கான இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய ஆர்ப்பாட்டங்கள் தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் மிக பிரம்மாண்டமா நடந்தது. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளோடு இந்த மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் கலந்து கொண்டது. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இடத்துல தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தலைநகரங்கள் நடந்தது. இது பிரம்மாண்டமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த ரணம், இந்த வடு இன்னும் எங்களுக்கு ஆறவில்லை. கண்டிப்பாக இந்த இன்ஷா அல்லாஹ் பாபரி மசீதை மீட்டு அந்த இடத்தில் பாபரி மசீதை கட்டுவோம் என்ற அடிப்படையில் தான் அங்கு பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியும் உங்கள் முன்வைக்கின்றோம். கண்டிப்பாக எதை வேண்டுமானாலும் மறந்து விடுவார்கள். இந்திய முஸ்லீம்கள் டிசம்பர் 6 மறக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய முகமா நீங்கள் யாருக்கெல்லாமோ நீதி வழங்குகின்றீர்கள். இதில் சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட இன்றைக்கும் குற்றவாளி கூண்டில் நிற்கின்ற அத்வானியும் உமா பாரதியும் மொழிமகள் ஜோஷியையும் ஏன் தண்டிக்கவில்லை? தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் தூக்கிவிடப்பட வேண்டும் என்பதற்கு வலியுறுத்தியும், பாபரி பள்ளிவாசனுடைய தீர்ப்பை உடனடியாக வழங்குங்கள், உச்ச நீதிமன்றம் உடனடியாக வழங்க வேண்டும், அந்த இடத்தை முஸ்லிம்களிடம் திருப்பி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தான் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் இந்த போராட்டம் நடக்கும் என்று கேட்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள் உண்டு, நீதி கிடைக்கின்றவர்களும் இந்த போராட்டம் முடிவடையாது. தொடர்தான் பாபரி மசீதை இடிப்பதற்கு 50 ஆண்டாலும் செயல் திட்டம் வச்சாங்க. மீட்பதற்கு கண்டிப்பாக ஒரு பெரிய செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்திய முஸ்லிம்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக நாங்கள் பள்ளிவாசலை கட்டியே தருவோம், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கட்டி தருவோம் என்ற ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அங்கே தொழுகை நடத்த வந்தால் எப்படிப்பட்ட ராணுவத்தாலும் தடுக்க முடியாது. அந்த நிகழ்வு
இன்ஷா அல்லாஹ் மிக சமீபத்தில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு, இறைவா எங்களை ஒன்றுபடுத்தித்தா, எங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தித்தா, ஒன்றுபட்ட ஒரு தலைமையை, எங்களை வழிநடத்தக்கூடிய தலைமையை தா என்ற பிரார்த்தனையோடு உங்கள் மத்தியில் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. போரில்லா உலகம் வேண்டும், உலகில் அமைதி ஏற்பட வேண்டும். தீவிரவாதம், பயங்கரவாதம், அரசு பயங்கரவாதம் அனைத்தும் முற்றிலுமாகவும் முழுமையாகவும் ஒழிக்கப்பட வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இறைவன் நாடினால் சந்திப்போம். நன்றி.